ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கரூர் இஷ்யூ. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் தாங்க. அதாவது விஜய் சார் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் போய் பேசுகிறதா தாங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அப்படி போன டிஸ்ட்ரிக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா நாமக்கல் அண்ட் கரூர் 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனாருங்க. நாமக்கல் பார்த்தீங்கன்னா காலையிலையும், கரூர் பார்த்தீங்கன்னா ஈவினிங். அதாவது அவர் பார்த்தீங்கன்னா 5:45லேருந்து 6 PM தான் பேச வேண்டியது. ஆனால் கூட்ட நெரிசல்னால பார்த்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 6:45க்கு தான் மதுரையே செஞ்சார் அங்கே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு கூட்ட நெரிசலில் தாங்க உள்ளே வந்துச்சு. அவர் காரும் பார்த்திங்கன்னா மெல்ல தாங்க நடந்து வந்துச்சு. ஸோ வந்து நின்றவொடனே பார்த்திங்கன்னா பேச ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தாங்க 2 ஆம்புலன்ஸ் உள்ளக்க வந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூ முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா உள்ளக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்கங்க. காரணம் பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் தான். ஸோ அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஸோ இந்த அளவுக்கு கூட்டம் வருவாங்கன்னு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா முதவே ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இல்லைனா ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டோ ஸோ அந்த மாதிரி இடத்துலயாச்சும் வச்சுருக்கணும். இந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துல வச்சது தப்பு தாங்க. ஸோ அதுலேயும் அங்கே வந்து இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஸ்பீச்சை விட விஜய் சாரை பார்க்கணுன்றதுக்காக தாங்க பாதி பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இவங்கள பார்க்கணுன்றதுக்காகவே போய் கூட்டத்தில் உயிர் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புஷ்பா 2 ப்ரொமோஷனுக்காக பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஒரு தியேட்டருக்கு போயிருப்பார். ஸோ அந்த இடத்துலையும் இதே மாதிரி தாங்க ஒரு ஃபேமிலி அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக வரல, அவங்க படம் பார்க்க தான் போனாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க அந்த கூட்டத்தில் சிக்கி இறந்தாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்டர்ஸை பார்க்க போய் கூட்டத்தில் சிக்கி இறக்குறது பார்த்தீங்கன்னா வருஷம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இது எப்படியாச்சும் கண்ட்ரோல் செய்ய பண்ணுங்க. ஸோ அது வேறு இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39 பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் சிக்கி இறந்துருக்காங்கங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.